நம்ம இருக்கிறது ஆர்எஸ் ஸ்விங் மிஷின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜாக் பண்ணுறாங்க காய்ஸ். கண்டிப்பாக இது வந்து சென்னையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய மிஷின் வச்சுக்கிறாங்க. பேட்டன் டேக்கர்லேருந்து நிறைய மிஷின்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸும் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டிச்சிங் மிஷின் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா ஜாக் F4 F5 அதெல்லாம் வந்து அப்டேட் மாடல். F4 ஸ்டாப் ஆகிட்டு இப்போ F5 அப்டேட் ஆகிடுச்சு. 100 பெட் ட்ரிம்மர் வேணும் அப்படின்றவங்களுக்கு திஸ் ஒன் இஸ் எ பெட்டர் மிஷின். ஐ திங்க் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இது வந்து நியூ அப்டேட் மாடலு. இதில் வந்து ஆயில் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் மிஷின் சாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஜாக்கில் வந்து ஆயில் இருக்கும். இந்த மிஷினில் வந்து ஆயில் டேங்க்கு உள்ளே இன்புட்டாகவே இருக்கும். சாய்க்கிற மிஷினை வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க். இதுதான் ஆயில் டேங்க்கு. ஆயில் லூப்ரிகேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இதில் நடக்கும். இது ட்ரிம்மிங் ஆயில் இருக்குது. நிறைய பேக் டெக் ஆயில் வந்து பேக் சைடில் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆயில் டேங்க். கீழே தெரியுதா? நம்ம எப்படி 2 வீலர் இன்ஜினில் இன்சர்ட் இருக்குமோ அதே மாதிரி இதுதான் வந்து ஆயில் வந்து நம்ம பின் சொல்லுவோம். ஆயில் போடுற பின்னு. ஆயில் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே மார்க் போட்டிருக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஊற்றுனீங்கன்னா நமக்கு இங்கே வந்து மெஷர்மெண்ட் தெரியும். அந்த மெஷர்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீடில் ஃபீடிங் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ட்ரிம்மர் ஆன் ஆஃப் இருக்குது. அப்புறம் பேக் டேக் இருக்குது. ஆட்டோ பேக் டேக் இருக்குது. ட்ரிம்மிங் இருக்குது. லைட்டிங் எல்இடி லைட் வரும். இது பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு இங்கே பேக் டேக் இருக்குது. ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் வச்சுக்கலாம். நீடில் அப் டவுன் பொசிஷனுக்கு ஒவ்வொரு குத்து மூவ் பண்ணணுன்னா இது பாருங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது மூவ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டென்ஷன் வந்து 2 டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெரிய டென்ஷனு. மேலே வந்து த்ரெட்டிங் டைட்டிங் டென்ஷன் சொல்லுவாங்க. அது இல்லாமல் த்ரெட்டிங் மூவ்மெண்ட்டுக்காக இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மேலே வந்து பாபின் வைண்டர். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பாபின் வைண்டர் டென்ஷன் செட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இங்கே இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச். எப்போவுமே நம்ம கிளச் மோட்டரில் வந்து கீழே வரும் இல்லையா, இது வந்து அது மாதிரி இருக்காது. ஃபுல்லாகவே வந்து மேலே தான் வரும் இந்த மிஷினில். பாடியோட ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள். இதே வந்து உங்களுக்கு டோர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பேனோட லைன் கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்த்துக்கணும். சரி, லூஸ் பண்ணியாச்சு. ஓகே டோட்டலாக த்ரெட்டிங் தான். இது ஃபுல்லாக கைட்னா தான் இது ரிமூவ் ஆகும். இதோட ஃபுட் கண்ட்ரோல் சென்சாரு எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 ஒயர் போகுது. ஒரு ஃபுட் கண்ட்ரோல் சென்சாரு, ஒரு வந்து பவர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்தியன் லைனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது அமெரிக்கா இது வேறு இதில் யூஸ் பண்ணும்போது பின் வந்து ஸ்ட்ரெச்சாக வரும். உங்களுக்கு வேறு மாடல் காட்டுறேன். ஓகே காய்ஸ், திஸ் ஒன் மிஷின் இஸ் ஜாக் A4B. இந்த மாடல் வந்து ஜாக் A4B. நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருக்குது, பேக் டேக் அடிக்கலாம். ஆனால் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரெயிட்டு ஜிக்ஸாக்கில் அடிக்காது. அந்த மாதிரி டைப் உள்ள மிஷின் இது. இதில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக போட்டிருக்குறாங்க. பவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே போட்டிருக்குறாங்க. இதில் ஆயில் டேங்க் இருக்கா இல்லையா ஒரு சந்தேகம் இல்லையா, நம்ம பார்த்துக்கலாம். பாபின் வைண்டர் டாப்பில் இருக்குது. மிஷினை நான் சாய்க்கிறேன். ஓகே, மாடி அதோட வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். மிஷினை சாய்ச்சா ஆயில் டேங்க்கு இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த மிஷினில் பார்க்கும்போது ஆயில் டேங்க் இல்லை, பம்பு கிளியராக தெரியுது பாருங்கள். இது பம்பு, இது ட்ரிம்மிங் ஆயில். அதில் ஆயில் இன்சர்ட் இந்த இடத்துல அந்த பின் இருந்ததுலேயே அது கிடையாது. இதில் பேக் டேக் லிவர் இல்லை. அது பார்த்திங்களா, நம்ம குறுக்கடிக்கிற லிவர் இந்த மிஷினில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு. ஃபுல்லாகவே இது கம்ப்யூட்டரைஸ்டு. அதனால் நீங்கள் ரிவர்ஸ் அடிக்கிற நாபு இந்த மிஷினும் சரி, நம்ம ஃபஸ்ட் காமிச்ச மிஷின்லையும் கண்டிப்பாக கிடையாது. அந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் டேக் அடிக்கணும் அப்படின்னிங்கன்னா அது அந்த பட்டன் நீங்கள் அழுத்துனீங்கன்னா பேக் டேக் அடிக்கும். இந்த பட்டன் ஸ்ட்ரோக் மூவ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் பொசிஷன், டாப் டவுனுக்காக நீடில் பொசிஷன். டென்ஷன் செட் இதே மாதிரி 2 தான் இருக்கும். 2 மிஷினுக்கு பாருங்கள், நம்மக்கிட்ட 2 மிஷின் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் டேக்கர் சொல்லுவாங்க. பேட்டன் டேக்கர்னால் நீங்கள் ஒரு உங்கள் கோட்டோ ஏதாச்சும் டிசைன் பண்ணணும் அந்த மாதிரினா இது இவ்வளோ பெரிய டைனில் இதோட பெருசு கூட அடிக்கும். எக்ஸ்ஒய் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். ஜிக்ஸாக்கு எல்லாமே அடிக்கும். இது வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டாக்கே வந்து பேட்டன் டேக்கர் மிஷினு. இதுவும் பாட்டாக்காக அடிக்கும், ஸ்கொயர் அடிக்கும். பேகு தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைப்பிடி அடிக்கணும், பேக் கைப்பிடி அடிக்கணும்னா இதில் ஈஸியாக அடிச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் அடிக்கும்போது ஸ்கொயர் திருப்பி திருப்பி அடிப்பீங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி மிஷின் நம்ம ஒரே மிஷின் வாங்கிட்டோம்னா 2 கைப்பிடிக்கு 2 ஸ்கொயர் ஈஸியாக அடிச்சிடலாம். கிராஸும் அடிக்கும் அந்த மிஷினு. எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் நம்ம அதை செட் பண்ணிடுவோம். ப்ரோக்ராமில் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிராஸ் அடிச்சுட்டே இருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணின்னு தான் இருக்கும். பெடல் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மிஷினில். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி நல்லதாக 1 இயர் வாரண்ட்டி தராங்க. நெக்ஸ்ட் இதில் வைப்பர் இருக்குது. இந்த வைப்பருக்கு இந்த லிவர் பார்த்திங்கன்னா ரன் பண்ண வச்சு கீழே இறக்கிடும். நெக்ஸ்ட் மிஷின் வரலாமாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்லாம் தைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாக்கில் பட்டன் மிஷின் இருக்குது, காஜா மிஷினும் இருக்குது. காஜா மிஷின் பிரித்து வைக்கல, பட்டன் மிஷினானால் உங்களுக்கு லைவில் ஓப்பனில் இருக்குது. இதை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மிஷினை வந்து நம்ம வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய பட்டன் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நெட்டு ஒன்று வரும். இந்த நெட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் மூவ் பண்ணிட்டோன்னா இதை ஜாக்கை அப்படி நவுத்திட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பட்டன் வேணாலும் அதை மூவ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பட்டனுக்காக சிஸ்டமேட்டிக்காக அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம், பெரிய மூவ்த்தாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செயின் கிடையாது, எல்லாமே வந்து லாக் டைப். இது பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா கேஸ் இருக்கும். இது கேஸ் இருக்கும். கேஸில் என்ன ஆகும்னா லாக் ஆகி 2 பட்டன் நல்லா லாக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவுமே வந்து கார்மெண்ட்ஸ் பர்பஸ்க்கு லாக்கிங் டைப் தான் வைப்பாங்க. நம்ம கடையில் கொடுக்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லாக் இல்லை செயின் டைப்பில் இருக்கும். ஒரு பட்டன் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா உருவிடும் இல்லையா, அந்த பிரச்சனை இந்த மாதிரி மிஷினில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம கார்மெண்ட்ஸ்க்காக தேவையானது 4 த்ரெட் 5 த்ரெட். அந்த 4 த்ரெட் 5 த்ரெட் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக 3 த்ரெட்டும் யூஸ் பண்ணுவாங்க. 3 த்ரெட்ன்றது இது பாருங்கள், இதுதான் 3 த்ரெட்டு. ஒரே ஒரு பார், ஒரே ஒரு சிங்கிள் நீடில் 3 பாரில் ஓடுறது. இது எல்லாமே வந்து சாம்பிளாக இங்கே வச்சுருக்குறாங்க. 3 அதாவது 3 த்ரெட்டு போட்டு தைக்கிற மாதிரி. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் ஜாக்கில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பனியனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணுற மிஷின். இது வந்து நம்ம 4 த்ரெட் சொல்லுவோம். இதில் வந்து செயின் வரும், பாருங்கள் இந்த மாதிரி வரும். நடுவில் ஒரு த்ரெட் வந்து லாக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 2 3 4 த்ரெட் போட்டாச்சு. இதில் 2 காயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு காயில் வந்து ட்ரிம்மிங்காக, ஒரு காயில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டருக்காக, ஆட்டோ லிஃப்டருக்காக. இதிலே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பனியனுக்காக ஃபீடிங்ன்றது இதே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணால வரங்க. இந்த பனியனோட ஃபீடிங்கே இருக்காது, தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஃபீடு இது ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பனியன் ஃபீடிங் இது ஒரு கீழே கொடுத்துருக்காங்க. இதை லூஸ் பண்ணிட்டு கீழே இருக்குனிங்கன்னா இந்த இடத்துல இந்த கேம் வந்தால் 5 த்ரெட்டு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் வந்து கேம் இங்கே வரும். அந்த மாதிரி கேம் வந்தால் 5 த்ரெட்டு. இந்த கேம் வராமல் டேரெக்டாக இது மட்டும் வந்துச்சுன்னா இது பனியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா பனியனுக்கு இந்த பொசிஷனே இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு லேயர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்ஸு, இந்த பேண்ட்டு இதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இது 4 த்ரெட் பார்த்துங்க. இது வந்து 4 த்ரெட். 5 த்ரெட் பார்க்கணும், இதுதான் 5 த்ரெட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் 5 த்ரெட்டு போகிறோம். 1 2 3 4 5 த்ரெட்டு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் ஒரு சொன்னாலே அந்த விஷயம் இதில் இருக்கும், தெரியுதா? இந்த கேம்ன்றது இந்த விஷயம் இருக்கும். அப்புறம் வந்து நீடில் ஃபேப்ரிக் ஃபீடிங்காக தனியாக ஒரு ரெசன் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி இந்த பனியன் கிளாத் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம கீழே டவுனில் இருக்குனிங்கன்னா அது ஃபீடிங் கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆயில் பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் தான், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆயில் டாப்பில் வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து லூப்பரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி போடணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ஈஸியாக இருக்கும். நீங்கள் லூப்பரில் நூல் கோக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஜாக் எஃப்ஐங்க, டிஸ்பிளேல வச்சுருக்குறாங்க. ஜாக் எஃப்ஐ பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மிஷினு. இது வந்து நல்ல வெயிட். ஜாக்கில் பார்த்திங்கன்னா 1900, அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் ஆகிட்டு லாஸ்ட்டுக்கு வந்திருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இன்னும் அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. இது வந்து ஜாக்கில் எஃப்ஐ. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பாபின் வந்து டாப்பில் ஆயில் பின்னு இது வரும், ஆயில் தெரிக்கும், ஸ்விங் பண்ணும்போது தெரிக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் லென்த்து டயல் 5. இதிலே உங்களுக்கு ஹெவி வேணும்னா ஹெவியும் கிடைக்கும். ஆக்சுவலி ஹெவி அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் சாய்க்கிறேன். ஓகே, மிஷின் சாய்ச்சாச்சு. இப்போது இதில் இருக்கிறது எல்லாம் சேம் திங் எல்லாமே இருக்கும். இந்த பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பாபின் கேஸ் போகிற இடம் பெருசாக இருக்கும். பாபின் கேஸே பெருசாக இருக்கும், அது வந்து ஹெவி.
அந்த மாதிரி மிஷினில் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேகு இதெல்லாம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா, பேகு ஹெவியாக அந்த லெதர்ஸ் எல்லாம் தைக்கிறாங்களே அதுக்கு. இவங்ககிட்ட வாக்கிங் ஃபுட்டும் இருக்குது. ஜாக்லேயே பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஃபுட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆர்எஸ் ஸ்விங் மிஷின் வாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜாக்கோட இன்னும் பிராண்ட் இருக்குது. நான் காமிச்சது உங்களுக்கு கம்மியான மிஷின் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இருக்கோ எல்லா மிஷினும் அவங்க வச்சுருக்குறாங்க.